மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்ன செலவு இருக்குமோ அந்த அமௌண்ட் வச்சுருப்பாங்கல்ல, அதையும் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரிஸ்க். ஏன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவோ, இல்லை ஏதோ ஆசைப்பட்டிருப்பாங்க, கார் வாங்கணும், இல்லை வீடு கட்ட வேண்டியது இருக்குது, இல்லை சில்ட்ரனுடைய எஜுகேஷன். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் இயரில் சப்போஸ் மார்க்கெட் ஏதாச்சும் ஃபால் ஆகுது அந்த டைமில் அப்படின்னா, அந்த அமௌண்ட் அவங்களால எடுக்க முடியாது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ரிஸ்கில் தான் கொண்டு போயிட்டு அவங்கள நிறுத்தும். அதனால் லாங் டைமுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, மினிமம் 5 to 10 இயர்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த வருஷம் இறங்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அது மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த லாங் ரனில். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் 5 to 10 இயர்ஸ், இன்னும் பெட்டர் மோர் தென் தட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நீங்கள் அதுலேருந்து எடுக்க முடியும்.